ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனல் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி வச்சு தான் அந்த கிரேவி செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மல் பிராய்லர்லேயும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதா சின்ன சின்ன டிப்ஸோட சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். குக்கரில் வந்துட்டு சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில பொரியிட்டோம். ஜீரகம்லாம் பொரிஞ்சிருக்கு. இப்போ இதுல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்க போறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுமே வந்துட்டு உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து நல்லெண்ணெய் அப்படிங்கறதுனால உங்களுக்கு பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுல 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்துட்டு மிக்சியில சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டேன். அரைச்ச வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து இந்த டைம்ல சிம்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேலெல்லாம் வந்துட்டு தெரிக்கிற மாதிரி இருக்கும், அதனால சிம்ல வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் பேஸ்டா அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் அடுப்பை நம்ம சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். மேலெல்லாம் உங்களுக்கு படுற மாதிரி இருக்கும், அதனால தட்டோ இல்ல குக்கரோட மூடியை போட்டு அடுப்பை சுத்தியும் எல்லா இடத்துலையும் தெரிக்காம உங்களுக்கு வதங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி, பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. அடுப்பை சிம்ல வச்சிடறேன். இப்போ இதுல ஒவ்வொரு மசாலா பொடியா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் தான் சேர்த்திருக்கேன். நார்மல் சில்லி பவுடர், அது காரமா தான் இருக்கும். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு. இவ்வளவு தாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சுதான் ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்டோட கலந்து பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா வந்துட்டு பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு நம்ம 2 நிமிஷத்துக்கு செஞ்சோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் தெரிக்காம நமக்கு ஈஸியா வதங்கிடும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இன்னைக்கு நான் வந்துட்டு 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது கடையிலேயே வந்துட்டு நல்லா சுட்டு கிளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. தண்ணிலாம் எதுவுமே இல்லாம நான் கழுவி வச்சிருந்த சிக்கனை வந்துட்டு இந்த கிரேவியோட சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்துட்டு இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிட்டு மூடி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்குற டைம்ல நம்ம இதுல வந்து தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 10 அல்லது 15 சின்ன துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இல்ல அப்படின்னா அதுக்கு பதில் நீங்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், முந்திரி வந்துட்டு ஒரு 6 முந்திரி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி விட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். பாருங்க, தட்டு போட்டு மூடி வச்சுனா சிக்கன் வந்துட்டு நல்லா அந்த மசாலாவோட கலந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. இதோட வந்துட்டு கடைசியா ஒரு பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். வெதெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சு சேர்த்துக்கிறேன். நீங்க எலுமிச்சம்பழம் சாருக்கு பதிலா தயிர் இருந்தது அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருக்கு. இது வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கிறேன். ஆல்ரெடி சிக்கன் உங்களுக்கு தண்ணி விடும். ரொம்ப வந்துட்டு தண்ணி சேர்க்காம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வேக வைக்க போறேன். இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சுனா அந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி எல்லாத்தையுமே தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு அதை வந்துட்டு சிக்கனோட சேர்த்துறேன். மிக்சியை கழுவிட்டு அதனோட தண்ணியை சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தா போதும் அப்படிங்கறதுனால கம்மியா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி வந்துட்டு இன்னும் தண்ணியா இருக்கணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு நல்ல தொக்கு மாதிரி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்மியான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டேன். இந்த டைம்ல உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம். இதுல குக்கர் மூடி போட்டு இது நாட்டுக்கோழி அப்படிங்கறனால ஒரு 5 விசில் விட்டுக்க போறேன். அப்பதான் நல்லா வேகும் உங்களுக்கு. பிராய்லர் 2 விசிலே நிறுத்திடலாம். நான் இப்போ 5 விசில் விட்டுட்டேன். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு மேல பார்க்கும்போது தெரியுது பாருங்க, எண்ணெல்லாம் நல்லா தனியா பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா சூப்பரா வந்துருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால வச்சிருக்கேன். இல்ல சிலருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்க அடுப்பை வந்து ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா திறந்து வச்சுட்டு நீங்க கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் திக்கா கிடைக்கும். சிக்கன்லாம் சூப்பரா வந்திருக்கு பாருங்க. லெக் பீஸ்ல பாதியவே காணும். அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வந்துருச்சு. நாட்டுக்கோழி அப்படிங்கறனால 6 விசில் விட்டேன். நீங்க நார்மல் சிக்கன் அப்படின்னா ஒரு 2ல இருந்து 3 விசில் விட்டுனாலே சூப்பரா வந்துடும். ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி வந்துட்டு பிகினர்ஸா இருக்கவங்க கூட செய்யலாம். ஒன்று செய்யறதுக்குன்னு பாத்தீங்கன்னா டைம் ஒரு 15 மினிட்ஸ் தான். சூப்பரான இந்த சிக்கன் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரேவி வந்துட்டு சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா வந்துட்டு பொடியான இருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி சிக்கன் ரெசிபிஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். என்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நீங்களும் அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.